ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் பிகே 12 தான் இப்போ தான் மேட்ச் முடிஞ்சது. தமிழ் தலைவாஸ் போராடி தோத்துட்டாங்க. 36-38 2 பாயிண்டில் தான் தோத்தாங்க. ஆனால் ஒரு ஸ்டேஜில் பார்க்கும்போது ஹியூஜ் மார்ஜினில் தோக்குற மாதிரி இருந்தது. ஒரே ஒரு சேஞ்ச் தான் பண்ணாங்க. நரேந்திர வெளில அமைச்சிட்டு மோயின் ஷாபாய்க்கு உள்ளே கொண்டு வந்தாங்க. அப்புறம் அனுஜ் கவுடே வந்தார் ஆஷிஷுக்கு பதில். அண்ட் அப்படி வந்து ஒன்றும் பண்ண முடியல. சுரேஷ் எல்லாம் உட்கார வைங்கப்பான்னு சொன்னால் கேட்கவே 0 பாயிண்ட்டு. அனுஜ் கவுடே 0 பாயிண்ட்டு. சப்ஸ்டிடியூட்டாக வந்த யோகேஷ் ரைடர் ஒரு 3 பாயிண்ட் அந்த பேப்பர். அவர் நம்ம அருள்நந்தா பாபு அவர் ஒரு 5 பாயிண்ட். என்ன ஜம்ப்! அவர் வந்ததுக்கப்புறம் தான் மேட்ச் நம்ம பக்கம் திரும்ப 13 நிமிஷம் 14 நிமிஷம் சப்ஸ்டிடியூட் உள்ளே வந்தார். என்ன ஜம்ப்பு, என்ன சுறுசுறுப்பு! அஜிங்கே பவர் மாதிரி இருக்கிறார் அவர். ஜம்ப் கிம்ப்லாம் அது அவரோட 5. ரோஹித் ஒரு 3. சப்ஸ்டிடியூட்டாக வந்த 3 ரைடர்ஸும் 11 பாயிண்ட் எடுத்தாங்க. அர்ஜுன் தேஷ்வால் 13 பாயிண்ட்டு. அர்ஜுன் தேஷ்வால் ஃபஸ்ட்டு 2 வாட்டி அவுட் ஆனதப்போ 2 வாட்டி அவரை ரிவைவே பண்ண முடியல. ஆள் இல்லை செகண்ட் ரைடர் ரிவைவ் பண்ணுறதுக்கு. ஆல் அவுட் ஆனப்போ தான் உள்ளே வந்தாருன்னா பாருங்கள். அவர் அவுட் ஆகிட்டு வெளில போகிறாரு. ஆல் அவுட் ஆனதுக்கப்புறம் தான் அவர் உள்ளே வர முடியுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? செகண்ட் ரைடர் தேர்ட் ரைடர் இல்லை அவரை ரிவைவ் பண்ணுறதுக்கு. அதே 2 வாட்டி ஆச்சு. ஃபஸ்ட்டு 2 வாட்டியும். ஃபஸ்ட்டு தமிழ் தடவை 5வது நிமிஷமே ஆல் அவுட்டு 3-9 ஸ்கோரு. அப்புறம் 2வது ஆல் அவுட்டு 12வது நிமிஷம் 25 ஸ்கோரு. அப்படி இருந்து அவங்க ஃபைட் பண்ணி வந்தாங்கன்னா ஹேட்ஸ் ஆஃப். இதை கடைசியை காமிச்ச அந்த சுறுசுறுப்பாக முதல்ல ஏன் காட்டல? ஆஃப் டயத்தில் 16-25 9 பாயிண்ட் டிஃப்ரென்ஸு. 30வது நிமிஷத்தில் 23-31 நேரம் வாங்கினாங்க. 8வது நிமிஷம் 35லேருந்து 40வது நிமிஷம் தான் பயங்கரமாக செம்மையாக விளையாண்டாங்க. அங்கேயும் அர்ஜுன் தேஷ்வால் ஒரு மிஸ்டேக் பண்ணார். காமெண்டேட்டரை கற்றுக்குதுன்னு வேறு கத்திட்டு இருந்தார். 2 பாயிண்டில் தான் நம்ம தோக்குறோம். எங்கே பெருசாக தோக்குறத விட கம்மியாக தோப்போன்னு நினச்சாங்க பேருக்கு. ஏகப்பட்ட கோச் கார்னர்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வேணா கேளுங்க, நாளைக்கு பேசுகிறேன் நான் அந்த கோச் கார்னர்லாம். 35வது நிமிஷத்துலேருந்து 40வது நிமிஷத்துக்குள்ளே தான் தமிழ் தலைவாசி பிரில்லியண்ட்டாக விளையாண்டாங்க. அதில் அதே மாதிரி இன்னொரு 5 நிமிஷம் நான் ப்ரீவிலே சொன்னேன், ஏதாவது ஒரு 15 நிமிஷம் நல்லா விளையாட்டாலே நீங்கள் போதும்னு. ஏன்னா அவங்க வந்து வினய் அண்ட் சிவம் பட்டாரே தான் 2 பேரும் வெளில உட்காந்துட்டு அங்கே ஆள் இல்லை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு, ரைடு எடுக்கிறதுக்குன்னு. அப்படி ஒரு ஸ்டேஜில் 2 பேரும் வெளில உட்காந்துருந்தாங்க. அர்ஜுன் தேஷ்வால் தான் இன்னும் சுத்தம் ஸ்டார்டிங் 20 நிமிஷத்தில் மெஜாரிட்டி ஆஃப் த டைம் 10-12 நிமிஷம் வெளில தான் உட்காந்துருந்தார். அதுக்கப்புறம் தான் சுறுசுறுப்பு வந்தது. இமான்ஷு சில்லி மிஸ்டேக் டேஷ் பண்ணுறாரு. அவரு சேர்ந்து வேலை போய் வந்துடுறாரு, பாயிண்ட் கிடைக்கல. ஒரு வாட்டி சுரேஷ் யாதவ் செல்ஃப் அவுட்டு. இந்த இமான்ஷு வந்து டேஷ் பண்ணுறாரு வினயை, பாயிண்ட் கிடைக்குது. ஏன்னா வினய் அவுட்டு. இவரு வெளில போய் வந்துடுறாரு இமான்ஷு. அங்கே வந்து சுரேஷ் யாதவ் வெளில இன்னைக்கு கால் பட்டுடுச்சு. ஸோ அது ஒன்றுமே பண்ணாமல் இருந்தாலும் ஒரு பாயிண்ட் சேவ் ஆயிருக்கும். ஏன்னா வினய்க்கு ஒரு பாயிண்ட் கிடச்சது, இவங்களுக்கு 2 பாயிண்ட். அகெயின் சில்லி மிஸ்டேக். நேற்று மேட்ச்சில் இதே தான் நடந்தது. இமான்ஷும் சுரேஷ் யாதவ். எதுக்காக இந்த சுரேஷ் யாதவ் வச்சுருக்கீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. இந்த பசங்களாம் எப்போ தான் சான்ஸ் பார்த்தீங்களா? இதில் வேறு ஒரு நேயர் போட்டார், என்ன நீங்கள் ரொம்ப ஹார்ஷாக பேசுகிறீங்க, அரங்கண்டாக பேசுகிறீங்க அப்படின்னு. இதனால அப்படிலாம் பேச மாட்டேங்க. யாரோ ஒருத்தர் என்னையோ ஃபஸ்ட் டைம் தான் போடுறாரு. உண்மை தானேப்பா பேசுனேன். இன்னும் யாராவது 40 பாயிண்ட் எடுத்துட்டு 4 பாயிண்டாக சொன்னேன். நடந்தது தானே சொன்னேன். உண்மை கசகத்தான் செய்யும். ட்ரூத் இஸ் ஆல்வேஸ் பிட்டர். தோல்வியை ஒத்துங்க, தோல்வியிலேருந்து கற்றுங்க. தோல்வியில் அந்த தப்பை திருப்பி செய்யக்கூடாது. அதுதான வழியா என்ன வந்து குற்றம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் கடைசி 5 நிமிஷத்தில் ஹரியானா ஸ்டீலர்ஸ் 3 பாயிண்ட் தான் எடுத்து தமிழ் தலைவாசி 8 பாயிண்ட் எடுத்தாங்க. 39வது நிமிஷத்தில் எம்டி ரைடு எடுத்துகிட்டு வர்றாரு அர்ஜுன் தேஷ்வால். அதுதான் காமெண்டேட்டர் கத்திட்டு இருந்தாங்க. ஒரு விஷயம் புத்திசாலித்தனமாக இன்னைக்கு பண்ணார். 3-4 வாட்டி சூப்பர் டேக்கல் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஒருத்தர் ஒண்டி அவுட் பண்ணிட்டு வந்தார். அடுத்தது இன்னொருத்தர் வந்தார். ஆனால் ஒரு வாட்டி இன்னொருத்தர் வந்தார் பார்த்தீங்களா, அவர் பாயிண்ட் எடுத்துகிட்டு போயிட்டார். எக்ஸ்டெண்ட் ஆச்சு. அட்லீஸ்ட் இன்டென்ஷன் காமிச்சாங்க. வி ட்ரைட். மொத்தமாக அவுட் பண்ணால் 2 பேரை தான் அவுட் பண்ணுவேன்ட்டு 5 வாட்டி கோட்டை விட்டு நின்னோம். இம்பும் அந்த மாதிரிலாம் பண்ணல. 3 அக்கேஷனில் அதே மாதிரி அர்ஜுன் தேஷ்வால் சூப்பர் டேக்கல் ஒருத்தர் அவுட் பண்ணிட்டு வந்தார். திரும்பி அவங்க இன்னொருத்தர் வந்தாங்க. கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆச்சு. பட் பெட்டர் தென் பிஃபோர். 2 வாட்டி அவங்களே ஆல் அவுட் பண்ணிட்டாங்க. பட் இட் வாஸ் டூ லேட். 20வது நிமிஷத்தில் ஹரியானா ஃபர்ஸ்ட் ஆல் அவுட். 16-24 பாயிண்ட், 8 பாயிண்ட் டிஃபரன்ஸ். அடுத்த ஆல் அவுட் 40வது நிமிஷம் 39வது நிமிஷம் நினைக்கிறேன். கடைசியில் ஆல் அவுட் ஆனபோது முடியுது 36-38. 2 பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இந்த சுரேஷ் யாதவ் 1 இல்லை அனுஜ் கவுடை 1. இமான்ஷு 4 பாயிண்ட் எடுத்தார். ஆனால் 2-3 பாயிண்ட் வெளில தள்ளி உழுதார் பார்த்தீங்களா. அந்த இடத்துல அங்கே கிட்டத்தட்ட செல்ஃப் அவுட் மட்டும் தான் 2 வாட்டி அவர் அவுட் ஆனது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஏரரே பிரசன்ஸ் ஆஃப் மைண்டு, காமன் சென்ஸ் வேணும். ஆனால் ஃபஸ்ட்டு 10 நிமிஷத்தில் விட்டாங்க. ஃபஸ்ட்டு 5 நிமிஷம் 3-9 ஸ்கோர், 6 லீடு. 10வது நிமிஷத்தில் நம்ம 4. அந்த 5லேருந்து 10 நிமிஷத்தில் ஒரே ஒரு பாயிண்ட் தான் நம்ம எடுத்தோம். அவங்க வந்து 15 ஸ்கோர், 11 பாயிண்ட் லீடு. ஸோ ஒரே ஒரு பாயிண்ட் நீங்கள் 5லேருந்து 10 எடுத்தீங்கன்னா வாட் இஸ் த பாயிண்ட்? 35லேருந்து 40 8 பாயிண்ட் எடுக்கிற நீங்கள் 5லேருந்து 10 நிமிஷத்தில் ஒரே ஒரு பாயிண்ட். நாட் அக்செப்டபிள். ஏன்னா 2 வாட்டி அவுட் பண்ணாங்க அர்ஜுன் தேஷ்வாலை. காலை பிடிச்சாங்க, ஆங்கிள் ஹோல்டு. அவரால் வர முடியல. ஆல் அவுட் ஆனதுக்கப்புறம் தான் உள்ளே வராங்களாம். இன்னும் ஒரு சாம்பியன் டீம் மாதிரியே தெரியல. இது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அந்த இடத்துல தான் மேட்சஸ் ரொம்ப மாறிச்சு. அருள்நந்தா வந்து தான் மேட்சை திருப்பினது. 27வது நிமிஷம் ஃப்ளைங் மன்னன்னு பேர் வச்சிடலாம். அந்த அளவுக்கு ஜம்ப்பு ஃப்ளை பண்ணார். சூப்பர் ரைட் வேறு 3 பேர் அவுட் பண்ணாருங்க. அங்கே
22-29 ஆயிடுச்சு ஸ்கோர். 19-29லேருந்து 22-20 7 பாயிண்ட் தான்ண்ணா. 27வது நிமிஷம் 13 நிமிஷம் இருக்கு. நம்மளால முடியுமே நம்ம தான் சுறுசுறுப்பாக விளையாட ஆரம்பிச்சது. 35வது நிமிஷத்தில் 28-35 அப்பயும் 7 பாயிண்ட் லீடு. அரீனா ஸ்ரீலஸ்ல 3 பேர் இருந்தாங்க. அந்த தமிழ் தலைவர்ஸ்ல 7 பிளேயர் இருந்தோம். ஆல் அவுட் தான் ஒன்லி பாசிபிலிட்டி நம்ம கிட்டக்கு வர்றதுக்குன்னு. அது எல்லாமே கோச்சுக்காரெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க. 35வது நிமிஷம் ட்ரை பண்ணாங்க. 40வது நிமிஷம் தான் அவங்க ஆல் அவுட் ஆனது. 37th மினிட்ல அர்ஜுன் தேஷ்வர் போய் சூப்பர் டேக்கிள் போனால் 2 பேர் தான் ஒருத்தர் அவுட் பண்ணிட்டு வந்தார். 31-36 1 மேன் அவுட். அவங்க 1 மேனு கூட அந்த டிஃபெண்டரை வெளில வான்னு சொல்லிட்டு மன்பிரித்து மயங்க் சைனி அமிச்சார் ரைட் நீ போன்னு. அவர் உள்ள வந்து 2 பேர் அவுட் பண்ணிட்டு போயிட்டாருங்க. 31-38 ஆயிடுச்சு. ஆல் அவுட் எக்ஸ்டெண்ட் ஆகுது. 31-38 ஆயிடுச்சு 7. அண்ட் 3 பேர் ஆயிட்டாங்க மேட்ல. ஒருத்தராக இருக்க வேண்டியது 3 பேர் ஆயிட்டாங்க. ஸோ வினய் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வினய் ஒரு 7 பாயிண்ட், சிவபத்தார் ஒரு 9, சாஹில் நைவால் ஒரு 3, ஜெய்தீப் ஒரு 3 பாயிண்ட் எடுத்தார். ராகுல் சேத்பால் 1, நீரஜ் 0, ஹர்தீப் 2. அவங்க சப்ஸ்டியூட் மயங்க் சைனி 4 எடுத்தார். நமக்கு நம்ம சொன்ன மாதிரி அர்ஜுன் தேஷ்வா 13, மோயின் ஷாபாய்க்கு 1, இமான்ஷு 4, அனுஜ் கவுடே டக்கு, சுரேஷ் யாதவ் டக்கு. நீங்கள் அதுக்கு பேசாமல் 6 பேரோட விளையாடுங்க. எதுக்கு 7 பிளேயர்? சுரேஷ் யாதவுக்கு பதில் என்ன ஹார்ஷா பேசுகிறேன் சொல்லுங்கள். உண்மையை தான் பேசுகிறேன். உண்மை கசக்க தான் செய்யும். அவ்வளோ பேர் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் தமிழ் தலைவாசனம் உயிரை விட்டுட்டு இருக்கும்போது இதே மாதிரி சில்லி மிஸ்டேக் பண்ணிட்டு இருந்தா லாபி அவுட் என்வைபியாக வந்த சப்ஸ்டிடியூட்டாக வந்த பசங்களாகட்டும், யோகேஷ் யாதவ் ஆகட்டும் 3 பாயிண்ட்டு, அருள்நதி பாபு பிரமாதம். நான் அவருக்கே தனியாக ஒரு வீடியோ போட்டுக்கலாம், போய் பாருங்கள் நீங்கள். அதில் சொல்லியிருக்கேன் நான். பவனை 2 வாட்டி அவுட் பண்ணார் போன சீசன் பெங்களூர் புல்ஸ் விளையாடும் போது. அர்ஜுன் தேஷ்வால் ஜெய்ப்பூருக்கு 2 வாட்டி. அதனால தான் அர்ஜுன் தேஷ்வால்லாம் ரெக்கமெண்ட் பண்ணி அவர் எடுத்திருப்பாங்க நம்ம டீமுக்கு. பிரமாதமான ஃபியூச்சர் இருக்கு. சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். சுறுசுறுப்பாக அஜிங்க போகிற பார்க்குற மாதிரியே இருந்தது. அவ்வளோ அப்படி இப்படின்னு. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. பட் தமிழ் தலைவாஸ் ஹேட் த சான்ஸ். இப்போ ஆல் அவுட் ஆக மாட்டான்னு நினச்சிட்டாரு பேருக்கு அர்ஜுன். அந்த இடத்துல செகண்ட் லாஸ்ட்டோ தேர்ட் லாஸ்ட்டோ 38 நிமிஷத்தில் ஒரு எம்டி ரைட் எடுத்துகிட்டு வந்துட்டார். அந்த இடத்துல ரிஸ்க் எடுத்து போயிருக்கணும். அப்போ இவ்வளோக்கும் 7 பாயிண்ட் லீடு. கடைசியில் ஆல் அவுட் ஆனதுனால உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 3 பாயிண்ட், 1 பாயிண்ட் ஆல் அவுட் ஒருத்தர் அவுட் ஆனதுக்கு 2 ஆல் அவுட் ஆனதுனால 36 ஆயிடுச்சு. அந்த இடத்துல இப்போ தோத்ததுக்கப்புறம் சொல்ல அப்படி பண்ணிருக்கலாமா எப்படி ஆதங்கம் சொல்ல தோணுது. என்ன பண்ணுறது? இவ்வளோ வீடியோ போகிறோம், ரிவ்யூ ஸ்டார்டிங் 7 ஹவர் என்ன சொன்னார் இவர் எல்லாமே பேசும்போது இந்த மாதிரி தோக்கும்போது வெளிலேருந்து பார்க்கும்போது 2 பாயிண்ட்ல தோத்துட்டீங்களா அப்படி தான் தெரியும். ஆனால் 20வது நிமிஷம் 16-25 9 பாயிண்ட் லீடு. 30வது நிமிஷம் 23-30 8 பாயிண்ட் லீடு. 25வது நிமிஷம் 19 அவங்க 29 10 பாயிண்ட் லீடு. இஷ்டத்துக்கு லீடு, இஷ்டத்துக்கு பாயிண்ட் எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தாங்க. ரைட் பாயிண்டில் நம்ம 22 அவங்க 20, நம்ம தான் லீடு 2 பாயிண்ட்டு. டேக்கிள் பாயிண்டில் நம்ம 8 அவங்க 9, அவங்களுக்கு 1 பாயிண்ட்டு. ஆல் அவுட்டு ஆளுக்கு 4 பாயிண்ட்டு. எக்ஸ்ட்ராஸில் தான் நம்ம 5 பாயிண்ட் கொடுத்துட்டோம் திரும்பவும். ஆமாம், அவங்க 2 தான் கொடுத்தாங்க. நமக்கு 2 பாயிண்ட் தான் கிடச்சிது, அவங்களுக்கு 5 பாயிண்ட் கிடச்சிது. அங்கே தான் மேட்ச் தோத்துச்சு. 2 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா அது எக்ஸ்ட்ரா காத்தால தான் நான் சொன்னேன். எக்ஸ்ட்ரா 9லேருந்து 1 பாயிண்ட் குறைச்சிருக்காங்க, குட் திங்னு. இன்றைக்கி 5 பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டாங்க எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. ஸோ அவங்களுக்கு 5 பாயிண்ட், அந்த 3 பாயிண்ட் தான் அங்கே மேட்ச்சை தோற்றுது. அர்ஜுன் தேஷ்வால் ஃபஸ்ட்டு 12 நிமிஷத்தில் 8 நிமிஷம் வெளில உட்காந்துருந்தார். ஆமாம், பிகாஸ் 2 வாட்டி ஆல் அவுட் ஆனதுக்கப்புறம் உள்ளே வரும்போது சூப்பர் டேக்கிளில் அர்ஜுனை டேஷ் அவுட் பண்ணாங்க. ரிவ்யூ எடுத்தாங்க, ரிவ்யூவில் பார்த்தாங்க, என்னென்னமோ பண்ணாங்க, நிறைய ரிவ்யூ எடுத்தாங்க. பட் ஜெர்சி புல்லிங்னு அவங்களுக்கு பாயிண்ட் மைனஸ் பண்ணாங்க ஹரியானா ஸ்டீலர்ஸுக்கு. இதில் ஃபாட் வெல் அவ்வளோதான் சொல்லணும். தோல்வி 2 பாயிண்ட் போயிடுச்சு. அண்ட் யோகேஷ் யாதவ் நல்லா அவுட் பண்ணார். ராகுல் சேத்பால் இன்னொருத்தர் அவுட் பண்ணும்போது ஸ்கோர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு. ஜெய்தீப்பை ஒரு வாட்டி அர்ஜுன் அவுட் பண்ணார். எனிவே இவர் அவுட் பண்ணார் சொல்லி என்ன ஆக போகுது. இமான்ஷு 8வது நிமிஷத்தை ஹைலைட்டில் போட்டு பாருங்கள் 8வது நிமிஷம் என்ன ஆச்சுன்னு. அண்ட் அதே மாதிரி இன்னொரு வாட்டி ஆச்சு. டேஷ் பண்ணி வெளில போய் வெளில போய் வந்தாரா, இவரும் அவுட் ஆச்சு. அது வேடிக்கை பார்த்தா சுரேஷ் யாதவ் வெளில கால் வச்சுட்டு வேடிக்கை பார்க்குறாரு. எனிவே அப்டேட் பண்ணோம், கருத்து சொல்லுங்கள். பொறுப்பாக லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.